ஒரு நாள் அப்பாவுக்கு சித்தியோட சத்தம் சத்தமா கேக்குது. அப்பா பயத்துல பதறி போய் அப்புறம் சின்ன பொண்ணை தூக்கிட்டு அவ இடத்துல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க சித்தி வராங்க. சித்தி அப்பாவை பார்த்து இன்னைக்கு என்ன விசித்திரம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் சித்தி சின்ன பொண்ணு கிட்ட இருந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கிட்டு அவளுக்கு நூடுல்ஸ் செய்ய போறாங்க. அப்பா எனக்கும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு. சித்தி முதல்ல முட்டைய சுடு தண்ணில வேக வைக்கிறாங்க. அப்புறம் அதுல நூடுல் போட்டு நல்லா சமைக்கிறாங்க. ஆனா சமைச்சதுக்கு அப்புறம் சித்தி சின்ன பொண்ணுக்கே மட்டும்தான் நூடுல் கொடுக்கறாங்க. அப்போ அப்பா அடம்மா என்னோட நூடுல் எங்கன்னு கேட்கிறாரு. சித்தி போய் உள்ள இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமா உள்ள இருந்து நூடுல் எடுத்துட்டு வராரு. ஆனா அவரோட நூடுல்ல முட்டை இல்ல. அதனால சித்தி கிட்ட கேட்கிறாரு. சித்தி உங்களுக்கு நூடுல் சாப்பிட கிடைச்சதே போதும்னு சொல்றாங்க. அப்பா சோகமா நூடுல் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சின்ன பொண்ணு அப்பாவை சோகமா பார்த்து அவளோட முட்டைய அவருக்கு கொடுக்கறா. ஆனா அப்பா சின்ன பொண்ணு கிட்ட முட்டைய திரும்பி கொடுத்துடுறாரு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா நூடுல் சாப்பிடுறாங்க. நூடுல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க இறால் பிடிக்க போகணும். ஆனா சின்ன பொண்ணு வழியில இருந்த பள்ளத்துல விழுந்துடுறா. சித்தி அவள் தூக்குறாங்க. அப்போ சின்ன பொண்ணோட சத்தம் கேட்டு அப்பாவும் அங்க வந்துடுறாரு. சித்தி குடிக்காரா, உன்னால வழிய சரி பண்ண முடியாதான்னு கேக்குறாங்க. அப்பா திட்டு கேட்டு வழிய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பள்ளத்துல மேல கீழே ஏறி இறங்கி இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கிறாரு. அப்போ அப்பாவோட மூளைய ஒரு ஐடியா உதிக்குது. அப்புறம் அவரு மூங்கில் வெட்ட போறாரு. காட்டுல இருந்து தடிமனான மூங்கில் வெட்டி தனி ஆளா வீட்டுக்கு கொண்டு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த எல்லா மூங்கில்களையும் ஆரம் வச்சு ஒரே அளவில் வெட்டுறாரு. அப்புறம் அந்த எல்லா மூங்கில்களையும் தரையில அடிச்சு நிறுத்துறாரு. இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக கம்பிகள் மூங்கில் மேல சுத்தி கட்டுறாரு. வேலை செஞ்சுட்டே இருக்கிறதால பகல் போய் இரவு ஆயிடுச்சு. அப்புறம் அப்பா சின்ன பொண்ணு கூப்பிட போறாரு. ஆனா அவளோட சத்தம் கேட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்து இவ்வளவு அழகான வழிய பார்த்ததும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. இன்னைக்கு அப்பாவும் தன்னோட பொண்ணோட முகத்துல சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அப்பா உள்ள போய் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா சின்ன பொண்ணுக்கே அவளோட அப்பாவோட ரகசியம் அத்தனையும் தெரியும். இந்த வேலை நிச்சயம் என்னோட அப்பா தான் பண்ணிருப்பாருன்னு அவளுக்கு தெரியும். அப்புறம் சின்ன பொண்ணு அப்பாவுக்கு ஒரு அழகான ஈரமான முத்தம் கொடுக்கிறா.